Hey guys, welcome back. In this video நம்ம பார்த்தோம் அப்படினா Redmi 7A ஓட full in-depth review பார்க்கலாம். இந்த ஃபோன் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடுச்சு. நம்ம சேனல்ல வந்து நிறைய பேர் வந்து என்ட்ரி லெவல்ல ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா சொல்லுங்க அப்படினு கேட்டிருந்தாங்க. சோ இந்த ஸ்மார்ட் போன் நீங்க வாங்கலாமா வேணாமா வேல்யூ ஃபார் மணியான ஸ்மார்ட் போனா இதுல என்னெல்லாம் இருக்கு எல்லாமே வந்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் பார்க்கலாம். டிசைன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க. நாட்ச் வாட்டர் ஆஃப் நாட்ச் அந்த மாதிரிலாம் எதுவுமே தரல இதில். அண்ட் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பாலிகார்பனேட் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பட் பில்ட் குவாலிட்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சாலிடாக இருக்குது. அந்த இன்ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்டடியாக சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இன்னொன்று என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் வந்து காம்பேக்டாக இருக்குது. இப்போ இருக்க காலகட்டத்தில் யாருமே வந்து அந்த சின்ன சைஸ் ஃபோன் வந்து கொடுக்கறதே இல்லை. பட் இந்த ஃபோன் யூஸ் பண்ண உடனே நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா செம்ம காம்பேக்டாக இருக்குது, கைக்கு அடக்கமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து சின்ன ஃபோன் வந்து இன்னும் விரும்பிகிட்ருக்காங்க. பட் ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சர் அதை அப்படியே சமாதி கட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம வந்து டிஸ்பிளே எடுத்துட்டோம் அப்படின்னா டிஸ்பிளே வந்து இது 5.5 இன்ச் கொண்ட IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 720pக்கான HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயில் எனக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. வியூவிங் ஆங்கிள்ஸும் வந்து டீசெண்டாக இருக்குது. அவுட்டோர் பிரைட்னஸ் வந்து பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். கிளார்லாம் அடிக்கும் உங்களுக்கு. அவுட்டோர் போனீங்க அப்படின்னா பிரைட்னஸ் நீங்கள் மேக்ஸிமம் ஃபுல் பிரைட்னஸ் வச்சு யூஸ் பண்ணாலுமே வந்து கொஞ்சம் கிளார் அடிக்கும். பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே தான் இவங்க கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி எதுவுமே தெரியல. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார்லாம் கொடுத்துருக்காங்க. பேசிக்கான என்ன சென்சார்லாம் கொடுக்கணுமோ எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த ஃபோனில் வந்து IR பிளாஸ்டர் தரல. ஏன்னா இது என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்றதுனால அந்த மாதிரி IR பிளாஸ்டர்லாம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. பட் அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஓகே ஓப்பன் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்து நம்ம வந்து கால் குவாலிட்டி, சிக்னல் ரிசெப்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃபோனில் வந்து நம்ம டுவல் வோல்டேஜ் சப்போர்ட் இருக்குது. 2 ஜியோ சிம் வந்து நீங்கள் அட் அ டைம் போட்டு யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்ன அப்படின்னா இதோட கால் குவாலிட்டியே ரொம்பவே நல்லா இருந்தது. சிக்னல் ரிசெப்ஷன் எடுத்துட்டோம், டீசெண்டாக பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி விஷயத்துலலாம் எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. ஃபோனோட சார் வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹெட் சார் வேல்யூ வந்து 0.744 வாட் பெர் கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடி சார் வேல்யூ பார்த்தோன்னா கூட 0.785 வாட் பெர் கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1 வாட்டுக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஹெட் அண்ட் பாடி ரெண்டுமே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சார் வேல்யூ ரொம்ப ஹையஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருந்தது, எனக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து இந்த பட்ஜெட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வைஃபை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து சிங்கிள் பேண்ட் வைஃபை தான் சப்போர்ட் பண்ணோம். டுவல் பேண்ட் வைஃபை இல்லை. 2.4 GHz வந்து உங்களுக்கு இந்த ஃபோன் சப்போர்ட் பண்ணால் அதில் வைஃபைலையும் யூஸ் பண்ணும்போது எந்த இஷ்யூமே தெரில. வைஃபைலையும் கனெக்டிவிட்டி வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, நல்லாவே இருந்தது. இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்ப்போம். பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப்ட்ராகனோட 439 இந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல பவர் எஃபிஷியண்ட்டான ப்ராசஸர். பை த சேம் டைம் வந்து ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான். உங்களுக்கு டெய்லி டாஸ்க் எல்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ப்ராசஸர். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி சோஷியல் மீடியா, யூடியூப்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓவராலாக ஒரு நார்மல் யூசேஜ்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோன் நல்லாவே ஹேண்டில் பண்ணும். பட் அங்கே இங்கே கொஞ்சம் லேக் இருக்கும். எதனால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து 2GB தான் ரேம் கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அங்கே இங்கே வந்து நம்ம லேக் பார்க்க முடியும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்போ செகண்ட் டிலே இருக்கும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் ஆப் நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது அங்கே இங்கே ஆப் வந்து நம்ம லேக் ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா 2GB ஆப் கொடுத்துருக்குன்னா ரேம் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுமாராக தான் இருக்குது. ஓவரால் யூசேஜ் நம்ம எடுத்துட்டோம். ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ஃபோனில். இந்த ஃபோனில் இப்போ சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 9 வருது. அண்ட் MIUI வெர்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா MIUI 10 வெர்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷன் MIUI 10 வெர்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனுக்கு. இந்த ஸ்னாப்ட்ராகன் 439 + MIUI காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபீல் குட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் MIUI ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர் ரிச் UI தான் இது. அதே டைம் வந்து ப்ளோட்வேரும் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த ஆப் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணுறேங்க. அண்ட் இந்த ஃபோன் நம்ம ஸ்டோரேஜ் வேரியன்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வருது. பேஸ் வேரியன்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2+16GB வருது. இன்னொன்று வந்து ₹200 அதிகமாக வந்து 2+32 வருது. இந்த மாடல் நான் யூஸ் பண்ணுறது வந்து 2+32 தான். நீங்கள் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா 2+32 வாங்குங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆப்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணோம், அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் யூஸ் பண்ணலாம். பை த சேம் டைம் மூவிஸ் எதாவது காப்பி பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட
இதில் லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் 16 GB அப்படின்னா அதில் வந்து 10 GB தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இது 32 GBன்றதுனால நம்மளுக்கு வந்து 22 GB வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த 32 GB மாடல் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இல்லாமல் ₹200 தான் அதிகமாக இருக்குது பேஸ் வேரியண்ட்டோட. ஸோ நீங்கள் அதை ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அண்ட் அடுத்து இப்போ நம்ம வந்து கேமிங்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து நீங்கள் கேம்லாம் விளையாடலாம், பப்ஜி கூட விளையாடலாம், எந்த இஷ்யூமே இருக்காது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பப்ஜியில் வந்து நீங்கள் ரொம்ப லோவஸ்ட்டு கிராஃபிக்ஸில் வச்சு விளையாண்டிங்க அப்படின்னா அங்கங்கே லேக் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. பட் என்ன அப்படின்னா நீங்கள் பப்ஜி லைட் வேணால் நீங்கள் தாராளமாக விளையாடலாம். பட் 2 GB தான் ரேம் இருக்குது. கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஃபுல்லாக எல்லா ஆப்ஸுமே வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கேம் விளையாண்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து கேமிங்காக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து வந்து கொஞ்சம் இது வேணாம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். லோவஸ்ட் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் வச்சு விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் விளையாடலாம். அடுத்து இப்போ இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோன் நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது பட் ஸ்டடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து 4000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுலேயே 3000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபோன் தக்கையாக இருந்திருக்கும், வெயிட்டே தெரிஞ்சிருக்காது சுத்தமாக. இது ஒரு 4000 mAh பேட்டரி கொடுத்ததுனால அந்த பில்ட் குவாலிட்டி அந்த ப்ரீமியமான ஒரு ஃபீல் நம்மளை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஒரு 5000 ரூபாய் ஃபோன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. ஏன்னா அந்த வெயிட்டு ஃபோன் கொஞ்சம் எக்ஸஸ் வெயிட் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கு. காம்பேக்டாகவும் வெயிட்டாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கு. பேட்டரி லைஃப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணாது. அண்ட் சார்ஜிங் டைம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து 5 வாட்க்கான சார்ஜர் மட்டும்தான் தராங்க. இந்த 5 வாட் சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 hours சார்ஜ் ஆகுது. பட் இந்த ஃபோன் வந்து 10 வாட் சார்ஜர் வந்து சப்போர்ட் பண்ணுது. 10 வாட் சார்ஜர் உங்கள்கிட்ட பழைய சார்ஜர் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அதில் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஒரு 1 hour 45 minutes ஒரு 15-20 minutes சீக்கிரமாக வந்து உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். அதில் ஒரு அட்வான்டேஜ் வந்து இவங்க கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ கேமரான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து 5 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா தராங்க. ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் ஒரு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமரா தான் இது. லோ லைட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த புள்ளியாக கிரெயின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக விசிபிளாக இருக்கும் லோ லைட்டில். ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷன் லைட் அதிகமாக இருக்குது இல்லை வெளியில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் பேக் கேமரா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 12 மெகாபிக்சலுக்கான சோனி IMX486 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே சென்சார் தான் வந்து Mi A2ல் நம்ம பார்த்துருப்போம். ஸோ 5000 rupeesக்கு வந்து இவங்க அந்த சோனி சென்சார்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். பட் ரியல் வேர்ல்ட் சுச்சுவேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டே லைட்டில் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நல்லா டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. அதில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. லோ லைட்லன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ்க்கு இது கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம் நம்ம. இப்போ இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ப்ரோஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட பில்ட் குவாலிட்டி ரொம்ப மட்டமாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஹேண்ட் ஃபீல்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்னென்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கைக்கு அடக்கமாக காம்பேக்டாக இருக்குது. இப்போது வர எல்லா ஃபோனுமே வந்து 6 இன்ச்சு மேலே 6.5 இன்ச்சு 7 இன்ச்சு வரைக்கும் போகுது. பட் அந்த மாதிரி இல்லாமல் இது ரொம்ப காம்பேக்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால. அடுத்து என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே குவாலிட்டி வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு கேவலமான டிஸ்பிளே எதுவும் கொடுக்காம ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே 720p தான். பட் இருந்தாலுமே வந்து அந்த டிஸ்பிளே குவாலிட்டி நீங்கள் கண்டிப்பாக பாராட்டுவீங்க. இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காது, கண்டிப்பாக பாராட்டணும் ரெட்மியை. அடுத்து இன்னும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 439 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த பட்ஜெட்டில் மற்ற ஃபோன்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீடியாடெக்லேருந்து A22 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை விட கம்பேர் பண்ணும்போது இவங்க ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்தது அதுவும் அதோட பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சிப்செட் தான். அண்ட் பேட்ரி லைஃப் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேட்ரி லைஃப் வந்து சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பேட்ரி லைஃப் என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட கான்ஸ் பார்ப்போம். கான்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து IR பிளாஸ்டர் தரல. அதுதான் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா ரெட்மி ஃபோன்ஸ் அப்படின்னாலே IR பிளாஸ்டர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஈஸியாக வந்து நம்ம டிவி ஏசி எல்லாத்தையுமே வந்து ஆக்சஸ் பண்ணலாம். பட் இந்த ஃபோனில் அது இல்லாதது கொஞ்சம் சின்ன வருத்தமாக இருக்குது. அண்ட் இன்னொரு கான் நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ USB டைப் தான் கொடுத்துருக்காங்க, டைப் C கிடையாது. பட் இப்போ வர ரெட்மி ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து டைப் C மாற்றிட்டாங்க. 8Aலாம் பார்த்தோம் அப்படின்னா டைப் C மாற்றிட்டாங்க. இதில் டைப் C கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் மூணாவது கான் நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு கேஸ் எதுவுமே தரல இந்த ஃபோனில். அண்ட் ப்ரீ அப்ளைடாக எந்த ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு இந்த மாதிரி எதுவுமே தரல. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இவங்க ஏதாச்சும் ஒரு பேக்கில் ஒரு கேஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம தனியாக தான் எக்ஸ்டர்னலாக வாங்கி போடுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு கான் என்னென்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அந்த வாட்டர் ட்ராப் நாட்ச் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும், இன்னும் காம்பேக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா புது டிசைனை இப்போ எல்லாருமே வந்து மற்ற ப்ராண்ட்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா
அந்த 19:9 ஆஸ்பெக்ட் அந்த வாட்டர் ஆஃப் நாட்சுக்கு மூவ் ஆகிட்டாங்க. ஃபோனில் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இவங்க அது கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். அண்ட் ஸ்பீக்கரில் சவுண்ட் அவுட்புட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். சாம்பிள் ஆடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த பட்ஜெட்டில் வந்து நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த ஃபோனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. என்னோடய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு கீபேட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, கீபேட் ஃபோன்லேருந்து ஒரு டச் ஃபோனுக்கு மூவ் ஆகணும், பட் பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து செகண்டரி ஸ்மார்ட் ஃபோன் தேவைப்படுது, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இதுக்கு மட்டும் ஒரு பேசிக்கான டாஸ்க்கு மட்டும் செகண்டரி ஸ்மார்ட் ஃபோன் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா பேட்டரி லைஃப் இதில் சூப்பராக இருக்குது. ஸோ மொத்தமாக நம்ம 5000க்கு எடுத்துட்டோம் அப்படின்னா 5000க்கு வந்து ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இது. 6 மாதம் ஆச்சு லான்ச் ஆகி, பட் இன்னமும் வந்து ஒரு நல்ல தரமான ஃபோன் தான் இது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான். இந்த ஃபோன் பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து, ஒப்பீனியன்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் யாராச்சும் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து கீழே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.